அன்புமிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, தொழிலாளர்களே, கடை வியாபாரிகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இங்கு நடைபெறக்கூடிய இந்த போராட்டம், சாலை மறியல் போராட்டம் என்பது ஏதோ இங்க மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை. நம்ம இந்திய நாடு முழுக்க காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய நம்ம மாதிரி விவசாய தொழிலாளர்கள், விவசாயிகள், பஸ் ஓட்டுறவங்க, ரயில் ஓட்டுறவங்க, கப்பல் ஓட்டுறவங்க, ஈபிஎல் வேலை செய்யறவங்க, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் இன்னைக்கு போராட்ட காலத்தில் ரோட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. காரணம் என்னன்னா, நம்ம ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய இந்த மோடி அரசாங்கம் சாதாரண மக்களுக்கு வரி மேல வரி போட்டு விலைவாசியை உயர வச்சு நம்ம செய்யக்கூடிய வேலைகளை வேலை நாட்கள் குறைச்சு நம்ம வயசு அடிக்கிறதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு பயங்கரமா வரித்தொகைகள் கொடுக்கறது, அவங்களுக்கு பேங்க்ல கோடிக்கணக்கில் லோன் கொடுக்கறது, அவன் கட்டாம வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டானா அவங்க பத்திரமா வெளிநாட்டுக்கு வழி அனுப்பி வைக்கிறது, இந்த வேலையை பூரா அரசாங்கம் மோடி அரசாங்கம் பத்திரமா செஞ்சுட்டு இருக்கு. இந்த 100 நாள் வேலையை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறோம். இந்த போராட்டத்துடைய முக்கியமான நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பகுதியில் விவசாய தொழிலாளர்கள் கூடுதலாக தலைமையேற்றிருக்கிறதுனால இந்த 100 நாள் வேலையை 200 நாட்களாக அதிகரிக்க வேண்டும். சட்டக்கூலி இப்ப கொடுக்குற 335 ரூபாய் சொல்றாங்க. ஆனா நம்ம கைக்கு வந்து பார்க்கும்போது 250, 280 இவ்வளவுதான் வரும். அந்த 335 முழுசா வர்றதில்லை. அதை 600 ரூபாயா உயர்த்தி கேட்கிறோம். 600 ரூபாய் அதிகமா கொடுன்னு கேட்டா நம்மளுக்கே பல பேருக்கு சந்தேகம் வருது. என்ன கவனிக்கு சொல்லுவாங்க, 600 சம்பளம் கொடுக்குறது ஏங்க என்னங்க 600 ரூபாய் கேட்டா கொடுப்பாங்களா அப்படின்னா கொஞ்சம் நல்லா கவனிங்க. அது கவனிங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு ஒரு குடும்பம் குறைந்தபட்சம் ஒருத்தர் 600 ரூபாய் சம்பாதிச்சா தான் அந்த குடும்பத்தை ஓரளவுக்கு குடும்பத்தை நடத்த முடியும்னு, சும்மா குடும்பத்தை வர முடியும்னு அரசாங்கம் கணக்கு சொல்லுங்க. புரிஞ்சுக்கங்க. இது நம்ம அவசரம், நம்மளுடைய தேவைக்காக அல்லது நம்ம பேருக்காக சொல்றதல்ல. 600 ரூபாய் கொடுங்க அரசாங்கம் சொல்லக்கூடிய கணக்கு, நடத்த முடியும் அரசாங்கம் சொல்ற கணக்கு. அந்த கணக்கு தான் நம்ம கேட்கறோம்னா